அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் மிகவும் ஆனந்தப்படுகின்றேன். இன்றைய ஆத்மோபதேசம் பிரார்த்தனை. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த வார்த்தை, பிரயோகம் செய்யக்கூடிய வார்த்தை பிரார்த்தனை. பிரார்த்தனை என்பது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை, வேண்டுதலை உங்களை மீறிய சக்தியிடம் ஒப்படைப்பதுதான், முறையிடுவதுதான், வேண்டுதல் வைப்பதுதான் பிரார்த்தனை என்று அர்த்தம். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இதுல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த பிரார்த்தனையுடைய மூல சத்தியம் என்ன, சற்று இதை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த பிரார்த்தனை மூலமாக என்ன நடக்கின்றது என்பதை படிப்படியாக பார்ப்போம். முதல் விஷயம், உங்களால உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் புத்தியையும் பயன்படுத்தி நீங்கள் நினைத்ததை நடத்துவதற்கு இயலாமல் செல்லும் போது, நீங்கள் தடுமாற்றத்திற்கு செல்லும் போது, உங்கள் மீது அவநம்பிக்கை ஏற்படும் போது, நீங்கள் அடுத்த உயர்ந்த சக்தியை நோக்கி நகரத் துவங்குவதும், அந்த உயர்ந்த சக்தியின் மீது நம்பிக்கை வைப்பதும் தான் பிரார்த்தனை என்று அர்த்தம். நீங்க எல்லா விஷயத்துக்கும் பிரார்த்தனை பண்றது இல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களால உங்க புத்தியையும் சக்தியையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எங்க உங்களால ஹேண்டில் பண்ண முடியலையோ, தடுமாற்றம் ஏற்படுதோ, அப்பயும் சில டைம்ல முயற்சி பண்ணுவீங்க, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவீங்க. அதை மீறி உங்க கையை விட்டு நகரும் போது உங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது அப்படிங்கிற நிலைக்கு தள்ளும் போது நீங்க என்ன பண்றீங்க? அப்பதான் இறைவா, ஒரு கடுமையான நோய் டாக்டராலே குணப்படுத்த முடியல, இது மாரி சூழ்நிலை வரும்போது இனி என்னால என் புத்தியும் புத்திசாலியும் பயன்படுத்தி எதையும் செய்ய இயலாது. அதனால டாக்டரே சில டைம் சொல்றாங்க, கடவுளை நம்புங்க, இதுக்கப்புறம் கடவுள் பார்த்துக்குவார், நம்பிக்கை வைங்க, சரியாயிடும். சோ உங்களால முடியாத விஷயத்தை நாம் உயர்ந்த சக்தியிடம் ஒப்படைப்பதுதான் பிரார்த்தனை என்று அர்த்தம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்குள்ள பொங்குகின்ற உணர்ச்சி முடிச்சின் கொந்தளிப்பு, புலம்புதல், மனப்புழுக்கம், அதை ஹேண்டில் பண்ண முடியாத நிலைக்கு எடுத்து செல்லும் போது, அந்த மனப்புழுக்கத்தை இறைவனிடம் ஒப்படைக்கும் போது அந்த கொந்தளிப்பின் தன்மை குறைகிறது அல்லது விடுதலை அடைகின்றது, லிபரேஷன் நடக்குது. அதனாலதான் மீண்டும் மீண்டும் கோயிலுக்கு செல்வதோ, இருந்த இடத்திலேயே கடவுளை நினைப்பதோ, பிரார்த்தனை செய்வதோ, இது போன்ற காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நம்ம பிரார்த்தனை செய்த பிறகு பாருங்க, மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி அந்த கொந்தளிப்புலாம் விடுதலை அடைஞ்சி, இதை கொஞ்சம் கவனிங்க. என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்குள்ள அதே பிரச்சனையின் உச்சமாக பார்த்த அந்த கணம் பிரார்த்தனைக்கு பிறகு அந்த உச்சமான பிரச்சனையை சாதாரணமான சூழ்நிலையாக நீங்கள் கவனிக்க துவங்க விடுகின்றீர்கள். சாதாரண சூழ்நிலையாக பார்க்கின்ற விழிப்புணர்வு அதிகரிக்கின்றது. இதுதான் முதல் ஏற்படுகின்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிரார்த்தனை பண்ண அடுத்த சில நொடிகளில் மனக்கொந்தளிப்பில் இருந்து விடுதலை அடைந்து நீங்க தான் அந்த வேலையை செய்ய போறீங்க. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்க தான் செய்ய போறீங்க. தன்னுள் மாற்றம் ஏற்படாமல் வெளியில் மாற்றம் ஏற்படாது. நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்.
உங்களுக்குள்ள உணர்வு மாற்றம் ஏற்படாம வெளியில் மாற்றம் ஏற்படுவதில்லை. நீங்க உங்களுக்குள்ள குழப்பமான உணர்ச்சி முடிச்சுல சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க செய்யற செயலெல்லாம் குழப்பமாகத்தான், கன்ஃபியூஷன்ல தான் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு பயத்திலையும் பேராசையிலையும் பொறாமையிலையும் சிக்கிட்டு இருந்தோம்னா அதை சார்ந்துதான் உங்க செயல்களும் யோசனைகளும் இருக்கும். அப்ப இந்த பிரார்த்தனை செய்யும் போது உங்களுக்குள் ஏற்படுகின்ற கொந்தளிப்பில் இருந்து விடுதலை அடைந்து நிதானத்திற்குள் வருகின்றீர்கள். டென்ஷனா இருக்கும் போது சரியான முடிவை எடுக்க முடியாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ரிலாக்ஸ்டா இருக்கும் போதுதான் உங்க கவனம் முழுமையாக ஒரு செயலில் குவிகின்றது. அந்த முழுமையான கவனத்தை அதிகப்படுத்துவது முதலில் உங்க மனப்புழுக்கம் என்கின்ற கொந்தளிப்பு விடுதலை அடையும் போது டிஃபால்ட்டா நீங்க கான்சியஸா மாற ஆரம்பிச்சிடுறீங்க. உங்க கவனம் ஆழமாகின்றது. இதுதான் பிரார்த்தனை மூலமாக நடக்கின்றது. உள்ளுக்குள்ள கான்சியஸ் புத்தியும் வேலை செய்ய துவங்குது, நீங்க செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. இந்த வார்த்தை ஆழ்ந்து கவனியுங்கள். பிரச்சனை என்கின்ற வார்த்தை நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு கொடுத்த நீங்கள் பிரார்த்தனைக்கு பிறகு அதே பிரச்சனையை சாதாரணமான சூழ்நிலையாக கவனிக்கும் தன்மைக்கு தள்ளப்படுகின்றீர்கள். இது நடந்த உடனே, இந்த உணர்வு மாற்றம் ஏற்பட்ட உடனே, உணர்ச்சியிலிருந்து உணர்வு மாற்றம் ஏற்பட்ட உடனே அந்த செயல் நல்லபடியாக நடப்பதற்கான சிந்தனையும் சக்தியும் அங்கு குவிகின்றது. அதை முழுமையாக செய்து முடித்து விடுகின்றீர்கள். இதுதான் நடக்கின்றது. இது முதல் விஷயம். இது எல்லாருக்கும் நடக்கும், நிச்சயமா நடக்குது. பிரார்த்தனை அடுத்த சில நொடிகள் அவங்க ஃபீல் ரிலாக்ஸேஷன், அப்பா மனபாரம் குறையுது. அதனால்தான் நாம் கோயிலுக்கு சென்று இறைவனிடம் மனதிற்குள்ளேயோ வார்த்தையாக சொல்லி முறையிடுகின்றோம். முறையிட்ட அடுத்த சனம் என்ன ஆகுது? உள்ளுக்குள் பாரம் குறைகின்றது. அந்த பாரம் எதனால குறைகின்றதை புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது படிக்குள் நுழைவோம். என்ன நடக்கின்றது என்றால், இந்த பிரபஞ்ச சக்தி, கடவுள் சக்தி, இறை சக்தி, நான் கடவுள் சக்தியை பேரானந்தம் என்ற வார்த்தையில் பிரயோகம் செய்கின்றேன். பேரானந்த சக்தி என்று நான் பிரயோகம் செய்கின்றேன். அந்த பேரானந்த சக்தியிலிருந்து உருவாக்கப்பட்ட ஜீவாத்மா ஆத்மா ஆனந்த இருப்பில் இருக்கின்றது என்பதை பிரயோகம் செய்து கொண்டிருக்கின்றேன். ஜீவாத்மா ஆத்ம ஆனந்தத்தில் இருக்கின்றது. இந்த ஆத்ம ஆனந்தத்தை உருவாக்கிய பேரானந்தம் கடவுள் சக்தி என்று பிரயோகம் செய்கின்றேன். அந்த பேரானந்த சக்தி இடம் உணர்ச்சி முடிச்சியில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற அகங்காரத்திலிருந்து நாம் பேரானந்தத்திடம் ஒப்படைக்கும் போது அந்த பேரானந்த சக்தி என்ன செய்கின்றது என்றால், உணர்ச்சி முடிச்சிலிருந்து விடுதலை அடைந்து உங்களுக்குள் இருக்கின்ற ஆத்ம ஆனந்தத்தில் நிலை பெற துவங்குகின்றது. இதுதான் உண்மையாக நடக்கின்ற ப்ராசஸ். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனையோட உச்சத்துல இருக்கும்போது மனசு அப்படி கொந்தளிக்குது. மனசோட எண்ணங்களும் உணர்ச்சி முடிச்சு கொந்தளிக்குது. அது எப்படி பிரார்த்தனை பண்ண சில நொடிகளிலேயே ரிலாக்ஸ் ஆகுது? என்ன நடக்குது அப்படின்னா, நான் என்கின்ற உணர்ச்சி முடிச்சியோடைய மூலத்திலிருந்து சிந்திப்பதினாலும் யோசிப்பதினாலும் பயம், பதட்டம், ஏமாற்றம், தோல்வி இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கொந்தளிக்குது. இதிலிருந்து நீங்க பேரானந்தத்தை ஒப்படைக்கும் போது நீங்க நான் என்கின்ற உணர்ச்சி முடிச்சு நீங்க இல்ல, நீங்க ஆத்ம ஆனந்தம் என்கின்ற இருப்பு தான் நீங்க என்பதை இந்த பேரானந்த சக்தி அதை நோக்கி உங்களுக்குள் நகர்த்துகின்றது. இது கதையல்ல, இது உண்மை, இதுதான் சத்தியம். அதனாலதான் நீங்க உடனே ரிலாக்ஸை ஃபீல் பண்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. எதுவுமே அமானுஷ்யமா நம்ம யோசிச்சோம்னா பிராக்டிக்கலா நமக்கு புரியாது. அமானுஷ்யமா நீங்க யோசிச்சீங்கன்னா அது இன்னொரு வகையான மாயையில போய் மாட்டிக்குவோம். நம்ம மனசு இன்னொரு மாயை உருவாக்கிடும். திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப், இன் யுவர் ஸ்பேஸ்.
இந்த மனசு கொந்தளிச்சு எப்படி அமைதியாகுது? மனசை, எண்ணங்களை கொந்தளிக்கின்ற உணர்ச்சி முடிச்சு இருந்து விடுதலை அடைந்த செகண்ட் ஆத்ம ஆனந்தம் தான். நீ உங்களுக்கு தெரியாமையே உள்ளுக்குள் நடக்கின்றது, உங்களுக்கு தெரியல, அது உள்ளுக்குள்ள நகர்கின்றது. அந்த ஆனந்தத்தோடைய சைடு எஃபெக்ட் தான் மைண்ட் ரிலாக்ஸேஷன், மன அமைதி. இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். ஆத்ம ஆனந்தத்தினுடைய சைடு எஃபெக்ட் தான் மன அமைதி, விழிப்புணர்வு, கவனம், நல்ல சிந்தனை. இதை நோக்கிதான் பேரானந்த சக்தி, இயற்கை சக்தி நகர்த்துகின்றது. இதுக்கு பேர் தான் பரிணாம வளர்ச்சி, இதற்கு பேர் தான் உணர்வு மாற்றம். பிரார்த்தனை மூலமாக உள்முகமாக உங்களை எடுத்து செல்கின்றது. இதை புரிந்து கொண்டீர்களானால் கடவுளோடு நாம் சண்டையிட மாட்டோம். இறைவா நான் பிரார்த்தனை பண்ணனே, அதை நடத்தினியே, இதை நடத்தலையேங்கிற சண்டை வராது. எதற்காக பிரார்த்தனை செய்கின்றோம்? இந்த பிரார்த்தனை மூலமாக எனக்குள் மாற்றம் ஏற்படும். உங்களுக்குள் உணர்வு மாற்றம் ஏற்பட்டால்தான் அதற்கான சக்தியும் கவனமும் நடந்து அதே பிரச்சனையை சூழ்நிலையாக பார்க்க துவங்குவீர்கள். அதை பார்த்த பிறகு சரியான சிந்தித்தல் உதித்து யோசித்து நீங்க தான் செயலாற்ற போகின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம கடவுள் மேல பிளேமே பண்ண மாட்டோம். நல்லா புரிஞ்சுங்க, மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் இந்த எமோஷனல் இருந்து விடுதலை அடையிறது தான். அதுக்கு தான் இந்த கடவுள் சக்தி, அதற்கு தான் இந்த இயற்கை சக்தி, இந்த பேரானந்த சக்தி. இதை புரிந்து கொண்டால் நீங்கள் தெளிவாக நடத்த துவங்குவீர்கள். நாம் யார் மீதும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குருமார்களை அவதூறு பண்றதும் சரி, கடவுளை குறை சொல்றதும் சரி, இது இரண்டுமே நடக்காது. எதற்காக என்ன எனக்குள் நடக்கின்றது என்கின்ற உள்முக கவனம் தான் இந்த ப்ராசஸ். இந்த பிரார்த்தனை மூலமாக இரண்டாவது படியான இந்த அனுபவம் நடக்கும். இதை நோக்கி எடுத்து செல்வதுதான் பிரார்த்தனையின் மூலம். மீண்டும் சொல்கின்றேன், பிரார்த்தனையினுடைய மொத்த சாரம் உணர்ச்சி முடிச்சுகள் என்கின்ற மனக்கொந்தளிப்பிலிருந்து உங்களை விடுதலை செய்து ஆத்ம ஆனந்தம் என்கின்ற உயிர்த்தன்மை நோக்கி அதுதான் நீ என்பதை உணர வைப்பதற்காகத்தான் பிரார்த்தனை என்கின்ற மிகப்பெரிய ஒரு சக்தி, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கின்றார். உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம தான் பொறுப்பு. ஆரோக்கியமான உணவுகளையும் தேவையான நேரத்தில் உடற்பயிற்சிகளையும் செய்தால் ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த ஆரோக்கியம் கிடைப்பதற்கு இந்த உள்முக விழிப்புணர்வு தேவை. இந்த விழிப்புணர்வோடு இருந்தால் முழு கவனத்தை செலுத்தி தேவையான செல்வத்தை நாம் சோம்பல்தனம் இல்லாமல், பேராசையில் சிக்காமல் தேவையானவற்றை கவனித்து செய்வோம். விழிப்புணர்வு இருந்தால் உறவுகளை சரியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவத்தோடு நடந்து கொள்வோம். மொத்தமாவே இதுதான் நடந்துட்டு இருக்கு. உணர்ச்சி முடிச்சுகளில் வாழக்கூடிய மனிதன் பேரானந்தத்திடம் பிரார்த்தனை செய்யும் போது நீங்கள் ஆத்ம ஆனந்தத்தில் நிலை பெறுகின்றீர்கள். இது எல்லாருக்குமே நடக்கும். இந்த ஆத்மார்த்தமான பிரார்த்தனை பற்றி சில டெக்னிக் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இதை செய்து பாருங்கள். இது ஆத்மார்த்தமான பிரார்த்தனை. எந்த ஒரு பிரச்சனையை உங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னு உங்களுக்கு தோணுதோ, கண்களை மூடி நமஸ்கார முதல் கையில வைத்துக் கொண்டு
எங்கும் நிறைந்திருக்கின்ற பேரானந்த சக்தியே, எங்கும் நிறைந்திருக்கின்ற பேரானந்த சக்தியே, உம்மிடம் இந்த பிரச்சனையும் மனப்புழுக்கத்தையும் ஒப்படைத்து விடுகின்றேன், என்னை விடுதலை செய் என்று நீங்கள் சொல்லலாம். இது சொல்லிய பிறகு ஒரு 3 முறையோ 6 முறையோ சொன்னிய பிறகு அடுத்த சமயம் கவனித்து பாருங்கள். உங்கள் மனம் கொந்தளிப்பு, மனசுடைய கொந்தளிப்பு, உணர்ச்சி கொந்தளிப்பு விடுதலை அடைகின்றதா இல்லையா? ரிலாக்ஸ் ஆகிறோமா இல்லையா? இதை சற்று பயிற்சி பண்ணி பாருங்கள். என் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு தந்தது. அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த பேரானந்தம் என்கின்ற வார்த்தையை பிரயோகம் செய்யும் போதே உங்களுக்குள் நன்கு ஆழ்ந்து கவனியுங்கள். நான் மீண்டும் மீண்டும் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். எந்த வார்த்தையை பிரயோகம் செய்தாலும் அதுக்கு மனம் ஒரு உருவத்தையும் அதற்கான ஒரு கதையையும் அதற்கான ஒரு உருவத்தை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தது மனம். ஆனந்தம், பேரானந்தம் என்கின்ற வார்த்தை பிரயோகம் செய்யும் போது மனதால் எந்த ஒரு கதையும் உருவாக்க இயலாது. எந்த ஒரு விசுவலைசேஷனுக்கும் உள்ளுக்குள் செல்ல இயலாது. மனம் விடுதலைய துவங்கும். இந்த உணர்ச்சிகளிலிருந்து விடுதலைய துவங்கும். ஆகையால் தான் இதை நான் சொல்கின்றேன். நல்ல கொந்தளிக்கும் போது இதை செய்யுங்கள். உங்களால முடியாத போது இதை பிரயோகம் செய்து பாருங்கள். பேரானந்த சக்தியிடம், இந்த சரீரத்தை படைத்த, இந்த ஜீவாத்மாவை படைத்த, எம்மை படைத்த இந்த பேரானந்த சக்தியிடம் இந்த கொந்தளிப்பையும் பிரச்சனையையும் ஒப்படைக்கின்றேன், என்னை விடுதலை செய்யுங்கள். உங்களுக்குள் ஆத்ம ஆனந்தத்தை நோக்கி நகர துவங்குவீர்கள். இந்த ஆத்ம ஆனந்தத்தை உணர்வதற்கு படிகள் இருக்கின்றது, தியானங்கள் இருக்கின்றது. இந்த பிரார்த்தனை மிகப்பெரிய ஒரு சக்தியை, மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வல்லது. இந்த பிரார்த்தனை மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துருங்கிறத நான் சொல்றேன். இதை கேட்கும் போது இதை பிரயோகம் செய்து அனுபவித்து பாருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கையில் இந்த பிரார்த்தனை மூலமாக உங்களை நீங்களே ஹேண்டில் பண்ணக்கூடிய சொல்யூஷன் கிடைச்சிருச்ச நம்பிக்கையோட நம்ம வாழ முடியும். இதை செய்து பாருங்கள். ஜீவாத்மாவை ஆகிய இருப்பை, ஆனந்தத்தை உணர்வதற்காகத்தான் இந்த பிரார்த்தனை கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இந்த பிரார்த்தனை மிகவும் உதவியாக இருக்கின்றது. நான் மீண்டும் விளக்கமாக சொல்கின்றேன். நீங்கள்தான் உழைக்க வேண்டும், நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும், நீங்கள்தான் சிந்திக்க வேண்டும். சரியாக சிந்தித்தலும், சரியாக முடிவெடுத்தலும், சரியாக செயல்படுவதும் அனைத்தும் நாம் தான், நீங்கள் தான், நான் தான். முழு கவனத்தோடு, முழு சிந்தனையோடு நாம் சிந்திக்கும் போது அது செயலாக மாறும். இதற்கு நமக்கு என்ன தேவை? உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை அடைந்து இருக்க வேண்டும். உணர்ச்சி முடிச்சிலேயே சிக்கிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமா அது நடக்க வாய்ப்பு இல்லை. உணர்ச்சி முடிச்சு கொந்தளிச்சுக்கிட்டே இருந்துன்னா ராங் டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருப்போம். முதல்ல கவனம் சிதறடையும். அதுக்கப்புறம் நீங்க கவனிக்கின்ற ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்குள்ள முழுசா புரியாது. முழுசா புரியல அப்படின்னா நீங்க எடுக்கிற முடிவு சரியாக இருக்காது. தயவு செய்து மக்களை அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் விழிப்புணர்வோடு உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உணர்ச்சி முடிச்சுகளையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவத்தோடு இருக்கும்போதுதான் உங்களுடைய கவனம் சிதறடையாது. இந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் உணர்ச்சி முடிச்சுகளையும் பற்றி புரிந்து கொண்டு எது நடந்தாலும் அதுக்கான தீர்வு என்னன்னு கற்றுக்கொண்டோமானால் நீங்கள் நினைத்த வாழ்க்கையை
நிச்சயமாக வாழ முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பண்ணுவீங்க? யாரையும் குறை சொல்ல மாட்டீங்க. முதல் விஷயம் gift. கடவுளையோ மற்றவர்களையோ நாம் குறை சொல்ல மாட்டோம். இந்த உடல் நோய்க்கான காரணம் நான் சரியான உணவுகளை சரியான நேரத்தில் எடுக்கவில்லை. உடல் ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிட்டதனால் இந்த நோய் வருகின்றது. சரியான சிந்தனை இல்லாமல் துக்கத்தையும் கவலையும் பேராசையும் பொறாமையும் எனக்குள் பதிய வைத்ததனால் நான் தெளிந்த சிந்தனையோடு இல்லை, சரியான முடிவுகளை எடுக்கவில்லை, பேராசையில் சிக்கியதினால் நிதானத்தை இழந்து விட்டேன். வாழ்க்கைக்கு தேவை எது தேவை இல்லை என்பதை கவனம் இழந்து தவறான முடிவுகளை எடுத்து அதிகமான கடன் சுமையில் சிக்கினேன். அதிகமான கடன் சுமையில் சிக்கி மனநிம்மதி இழக்கின்றேன். அனைத்திற்கும் அனைத்து செயல்களுக்கும் அவரவர்கள் தான் பொறுப்பு. தீதும் நன்றும் பிறந்தர வாரா. நன்மையும் தீமையும் மற்றவர்களால் ஏற்படுவதில்லை, நம்மால் தான் ஏற்படுகின்றது என்பதை புரிந்து கொண்டு உள்ளுக்குள் ஆத்ம ஆனந்தத்தில் நிலைபெறுங்கள். பிரார்த்தனையின் மூலமாக நீங்கள் ஆத்ம ஆனந்தத்திற்குள் ஆத்ம ஆனந்தம் என்கின்ற உங்களுடைய ஜீவாத்மாவில் தான் நீங்கள் நிலை பெறுவதற்காக இந்த அனுபவம் நடக்கின்றது. இதை நோக்கி நகருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் எல்லோரும் ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை செய்து பேரானந்த சக்தியிடம் ஒப்படைத்து உங்கள் ஆத்ம ஆனந்தத்தில் நிலை பெற்று முழு கவனத்தோடு முழு விழிப்புணர்வோடு சக்தியும் புத்தியும் பிரயோகம் செய்து நினைத்த வாழ்க்கையை திருப்தி தன்மையோடு பரிபூரணத்தோடு வாழ்ந்தோம் என்கின்ற திருப்தியோடு வாழ்க்கையை வாழ்வீராக. உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். நீங்கள் எல்லோரும் ஆத்ம ஆனந்தத்தை உணர்வீராக. நன்றி. வாழ்க்கை வாழ்வதற்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள்.